மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் தானுங்க மார்ச் மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய மார்ச் மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய வாய்ப்புகள் என்னன்றது பற்றி தானுங்க முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். மிதுன ராசிக்கு மட்டும் கிடையாது, மிதுன ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதியும் புதன் தான். மிதுன ராசிக்கு 9வது பாவகத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் புதன் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. புதன் வக்ரத்தில் இருக்கார். உங்கள் ராசியில் ஏற்கனவே குரு பகவான் தொழில்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். அப்போது குரு பகவானுடைய 9வது பார்வை உங்கள் ராசிநாதன் புதன் மேலே. இது வரைக்கும் மனசில் இருக்கிற தெம்பு உடம்பில் இல்லை, மனசில் நினைக்கக்கூடிய செயல்படுத்த முடியல. ஒரு சிலருக்கு ஒரு சில விதமான ஆதங்கம் இருக்க தானே செய்யுது. உழைப்பு இருக்குது, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கேன், என்கிட்ட திறமை இருக்குது, அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் எனக்கு இருக்குது. இந்த மாதிரியான மன அழுத்தம் எல்லாம் இந்த மாதத்தில் சரியாயிடும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடியது வாய்ப்பு, சந்தர்ப்பம் கொடுத்தா தானே நம்மளால் சாதிக்க முடியுமா, இல்லை சாதிக்க முடியாதான் நம்ம காட்ட முடியும் இல்லையா? மிதுன ராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு வாக்கிய பிரகாரம் சனி பகவான் பயிற்சி அடைகிறார். அது மட்டும் கிடையாது, 6ஆம் தேதியிலிருந்தே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பலவிதமான சந்தர்ப்பத்தை கொடுக்க போகுது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது பட்சத்தில் உங்களுக்கு நடக்க போகிறது என்னென்னா, உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்தாலும் வக்கரத்தில் இருக்கார். அப்போது அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு வீடு கொடுக்குறாரு. 5வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பாவகத்தில் இருக்கார். சுய தொழில் இந்த நேரத்தில் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். ஏன்னா இந்த சுக்கிர பகவான் 5வது பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. 5வது பாவகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்துருக்காரு. அந்த சுக்கிரன் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிற அமைப்பு நல்லா இருக்குது. இதனால் பூர்வீக தொழில் செய்துட்டு இருப்பீங்க இல்லையா, நான் மல்லிகை கடை வச்சுருக்கிறேனுங்க, இல்லை நான் விவசாயம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என்னுடைய 3 தலைமுறை அந்த தொழில் நாங்கள் செய்கிறோம், பூர்வீக தொழில் செய்கிற நண்பர்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும். 6ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசியில் பிறந்து எல்லாருக்குமே சாதகமாக இருந்தாலும் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு பூர்வீக தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும், ஒரு நல்ல அனுகூலங்களாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. 2வது பாவகத்தில் நமக்கு அந்த சந்திர பகவான் ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் இந்த மார்ச் மாதம். 6ஆம் தேதியிலிருந்து ஒரு மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க இந்த பிரபஞ்சம். 13ஆம் தேதியிலிருந்து தொழில் நிமித்தமாக தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை நான் புதுசாக தொழில் தொடங்குறேனுங்கன்னா பரவாயில்ல, இதுக்கு முன்னுக்கு இருந்ததுக்கு இப்போ ஒரு 60% நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசியாதிபதி 3வது பாவகத்தோடு சேர்ந்து தான் குரு பார்வையில், அதாவது புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புதனாதித்ய யோகம் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறாங்க. நம்ம ஒரு செயல் செய்யும்போது செய்யலாமா வேணாமா 2 மனசு இருக்குது பாருங்கள், அந்த 2 மனசு இன்றைக்கி ஒரு மனசாகி போயிடும். எப்படி ஒரு மனசு அப்படின்னா, செஞ்சால் தான் என்ன பார்த்துக்கிடலாமே, முன் வச்ச கால பின் வைக்கக்கூடிய குணம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லை. ஏதோ ஒரு கிரகம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலமாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இருக்காது. அதுபோக நினச்ச காரியம் நம்ம ஜெயிக்க முடியாது, நினச்சது நடக்காது. ஒரு சில சங்கடங்கள் இதுக்கு முன்னுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். தொழில் நிமித்தமாக
தொழில் ஒன்று சாதகமாக இருந்தால் போதாதா, எல்லாமே நீங்கள் சரி செஞ்சுக்கிடுவீங்க. அப்போ அந்த புதனாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்ப்பதால், தைரியஸ்தானம் அந்த இடத்த பார்ப்பதால் நமக்கு ஒரு நல்ல யோகம் ஏற்பட போகுதுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 6-11 கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய். நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 6வது பாவகம். 11வது பாவகம் லாபஸ்தானம். நான் காசு பணம் கொடுத்துட்டேனுங்க, ஏன்டா கொடுத்தேன், எதுக்குடா கொடுத்தேன்ற அளவுக்கு இருக்கிறேனுங்க, ஒரு 2-3 வருஷமாக நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா, நீங்கள் கொடுத்த பணம் வருமோ வராதோ அது 2வது பட்சம். ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். அது உங்களுக்கு 16ஆம் தேதியிலிருந்து நடக்குது. 16ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதியிலிருந்து ஏற்கனவே ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் வளர்ச்சி கொடுக்கும். இல்லை ஒரு அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தவங்க கிட்ட போய் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அதில் பதவி உயர்வு இல்லை நிரந்தர பணி, இந்த மாதிரியான சூழல் எல்லாமே நமக்கு 16ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட தான் போகுது. ஏன்னா லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரிய பகவானோடு சேர்ந்து சூரியமங்கல யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை கொடுக்குறார். இது எல்லாமே நமக்கு சாதகமான ஒரு சூழல் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படுத்த தான் போகுது. இதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த புதன் அப்படின்ற ஒரு கிரகம் 21ஆம் தேதி மாறிடுவார். இப்போ மீனத்துக்கு போகிறார் அப்படின்னா, குருவும் புதனும் பார்த்திங்கன்னா அந்த கிரக பரிவர்த்தனைன்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஏற்பட தான் போகுது. அப்போது மார்ச் மாதம் 31 தேதி வரைக்கும் இல்லையா, அப்போது நமக்கு 21ஆம் தேதியிலிருந்து 31 அந்த 10 நாள் இது சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன், உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன், அந்த புதனும் குருவும் கிரக பரிவர்த்தனை, தொழில் ஸ்தானாதிபதியும் அப்புறம் உங்கள் ராசியாதிபதி. இதனால் ஒரு சிலருக்கு திடீர் பண வரவு ஏற்படும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது நான் ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தேனுங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு, இன்றைக்கி 20 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இல்லை நீண்ட நாள் நான் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, அந்த வேலை செட் ஆகலாம். இல்லை மனம் வாங்குறதுக்கான பிராப்தம் எனக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல, 10 வருஷமாக முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் முன்னுக்கு வந்த மாதிரி தெரியலன்னா, இந்த 21ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 100% உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், ஜாக்பாட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான வாய்ப்புகள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதா செய்யும். மன வாழ்க்கை மெயின். ஏன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த திருமண ஸ்தானாதிபதி புதன் இல்லையா, திருமண காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் குருவுடைய ஆதிக்கத்தில் இருக்கும். இந்த அடிப்படையில் நமக்கு அந்த மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக இலைமறைவாக காய்மறைவாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தனுங்க, அந்த வாழ்க்கையில் எனக்கு சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த தான் போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், மனசார சொல்கிறேன். வரக்கூடிய மார்ச் மாதத்தில், அதாவது பிறக்கப்படக்கூடிய மார்ச் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுன்றது உறுதி, மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.